வணக்கம். கடலூர் மாவட்டம் திருமுட்ட வட்டம் பட்டத்தூர் கிராமத்திலிருந்து ஸ்டாலின். கடந்த 7 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணி பாரம்பரிய நெல் ரகங்களை நடவு செய்து மதிப்பு கூட்டிய அரிசி, அவுல் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நேரடியாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்ம கரும்பை பயிரிட்டுருக்கிறோம். நம்ம கரும்போட ரகம் 86-032. இந்த கரும்பை தான் நம்ம தேர்வு செஞ்சு நம்ம நடவு செஞ்சுட்ருக்குறோம். இதை போன மாதம் மார்ச் மாதம் நம்ம கரும்பு போட்டோம். இந்த மார்ச்சில் திருப்பி கரும்பை வெட்டி நாட்டு சர்க்கரைக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாட்டு சர்க்கரைக்கு முன்னாடி இந்த கரும்பில் பார்த்திங்கன்னா எந்தவித ரசாயனமோ எந்தவித வெளியிலேருந்து கொண்டு வந்த எந்த ஊக்க மருந்தும் நாங்கள் கொடுத்ததில்லை. நாங்களே தயார் பண்ண பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், கடலை புண்ணாக்கு இதை அழித்து தான் அந்த கரும்பை நாங்கள் பயிரிட்டுருக்குறோம். கரும்பை சோலை உரித்து அந்த சோலையும் திருப்பி அந்த வயல்லே போட்டு மக்க செஞ்சுருக்குறோம். இப்போ கரும்பை வெட்டின பிறகு அந்த சோலையை இயந்திரத்தை விட்டு தூளாக்கி அந்த தூளியுமே இப்போ மக்கறதுக்கு தண்ணியை விட்டு மக்கிக்கிட்டு இருக்குது கரும்பு. அதை போல் இயற்கையான வழியில் தான் நம்ம பண்ணுறோம். இதை ஏன் பண்ணுறோன்னா மண்ணுக்கு உயிர் உண்டு. அந்த மண்ணை உயிருக்கு இருந்தால் மட்டும்தான் அதில் உள்ள நுண்ணுயிர்களும் விவசாயிகளின் நண்பன் என்று சொல்கின்ற மண்புழுவும் செழிப்பாக இருக்கும். அந்த மண்புழுவை வளர்க்கணுன்னா அதுக்கு நிறைய தீவனம் வேணும். அந்த தீவனம் நம்ம வயலில் உள்ள கழிவுகளை நம்ம அதிலே அழிக்கும் பொழுது அந்த தீவனத்தை அது சாப்பிட்டுட்டு அதனுடைய எச்சத்தில் தான் இந்த மண் வளம் பெறுது. இந்த மண் வளம் பெறும்போது பயிரும் வளம் பெறுது. இதனால் சுற்றுச்சூழல் காக்கப்படுகிறது. பருவநிலையும் சரியான முறையில் செயல்படுகிறது. நாட்டு சர்க்கரையை நம்ம அந்த கரும்பை வெட்டி நாட்டு சர்க்கரை தயார் பண்ணும்போது இந்த கொப்பரையிலையும் நம்ம எந்த வித கலப்படமும் பண்ணுறதில்ல. முழுக்க இயற்கையான முறையில் தரமான ஒரு நாட்டு சர்க்கரை தான் நம்ம தயார் பண்ணுறோம். நம்ம இந்த நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா பொதுவாக கலர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த கலர் கருப்பு கலராக இருந்தால் தான் நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ ஏன்னா நானே 3 மாதமாக செட்டு ஓடிட்டுருக்கேன். ஒரு கொப்பரைக்கும் ஒரு கலர். அந்த வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும். 5% 10% மாறும். இந்த கருப்பு கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. கலர் கரும்போட தன்மையும் பதம் பார்க்குறவங்களோட தன்மையும் தான் காரணம். சரியான நேரத்தில் சரியான சூழலில் நம்ம கரும்பை வெட்டினோம்னா சரியான முறையில் பதம் பார்த்தாங்கன்னா கட்டாயம் கரும்பு அந்த நாட்டு சர்க்கரை நல்ல கலரில் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த வகையில் நமக்கு கிடைச்ச பதக்காரங்கள்லாம் ரொம்ப திறமையானவங்க. கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவங்க பதம் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப திறமையாக பதம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 180 கொப்பரையை தாண்டி போயிட்டுருக்கு இந்த ஆண்டு. இது வரைக்கும் ஒரு கொப்பரை கூட எனக்கு வீணாகலை. ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தோம்னா சொல்கிறாங்க கொப்பரை வீணாக போச்சு, 4 கொப்பரை வீணாக போச்சு அப்படின்ட்டு. நமக்கு அந்த வகையில் எதுவுமே இல்லை. எல்லாமே சாக்கில் மூட்டை பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி சக்கரை இருக்கும். தூளாகி தான் வருது. நல்ல கலராகவும் வருது, தரமாகவும் இருக்குது, நல்ல விறப்பாக இருக்குது சர்க்கரை. அந்த வகையில் அவங்களையும் பாராட்டணும். அதுபோல் ராஜசர் அன்னைக்கும் பாராட்டணும். என்னை வெளி உலகத்துக்கு காட்டியவர் அவர் தான். அந்த விதத்தில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பாரம்பரிய ரக அரிசிகள் தேவை என்றாலும் நாட்டு சர்க்கரை தேவைன்னாலும் என்னுடைய அழைப்பேசியில் நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு நான் பார்சல் சர்வீஸ் மூலிமா இல்லை குரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய அழைப்பேசி நம்பர் 9443576759. நன்றி, வணக்கம்.